முன்னாள் கேப்டன் MS தோனி தொடர்ந்த வழக்கில் IPS அதிகாரிக்கு சிறை தண்டனை. கடந்த 2014ஆம் ஆண்டு தோனி IPS அதிகாரி சம்பத்குமார் மீது 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு தொடுத்தார். IPL சூதாட்ட ஊழலில் தோனிக்கு தொடர்புடையது என்று குற்றம் சாட்டியவர் இந்த IPS அதிகாரி சம்பத்குமார். இது தொடர்பான குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தார் சம்பத்குமார். அந்த எழுத்துப்பூர்வ கடிதத்தில் நீதிமன்றம் சட்டத்தின் பாதையிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் IPL சூதாட்டம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி முட்கல் கமிட்டி விசாரணை அறிக்கையை சரியாக கையாளவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றமே சில ஆவணங்களை CPIக்கு வழங்காதது குறித்து கேள்வியாக எழுப்பியிருந்தார் சம்பத்குமார். MS தோனி அவர்கள் தனது மனுவில் சம்பத்குமாரின் இந்த கருத்துகள் நீதித்துறை மீது இழிவானவை மற்றும் அவமதிக்கும் செயல் என்றும் அவரது கருத்துகளின் மூலம் நீதித்துறையின் நேர்மையை கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டி சம்பத்குமார் மீது 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கிற்காக தான் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை வழங்கியுள்ளது. நீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் கூட்டாளியாக இருக்கிறது என கூறுவது போல் உள்ளது இந்த IPS அதிகாரியின் கருத்து. இதை நீதிமன்ற அவமதிப்பாக கருதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் நீதிமன்ற அவமதிப்புக்காக IPS அதிகாரி G சம்பத்குமாருக்கு 15 நாள் சிறை தண்டனை வழங்குவதாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.